நாகலோகப்பட்டினத்தில் இருக்கும் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மலட்டு பட்டம் நீங்க வேண்டும், மழலை செல்வம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தருணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய ஜாதக கணக்கை பார்க்க ஆதி கைலாசம் யாரை வரவழைக்கின்றார் தெரியுமா? எம்மா சித்ரகுப்த நயினாரையோ சீக்கிரமாய் வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணி கணக்கெடுத்து பார்க்கும் போது நாகக்கண்ணி கணக்கெடுத்து பிள்ளை வார இல்லை என்று சித்ரகுப்தர் சொல்லுவாரா? முன்னல்லது நாளையில நாகமூடி ராசம் மண்ணு நாகக்கண்ணி கணக்கெடுத்து பார்க்கும் நல்ல நாளையில நாகக்கண்ணி பெண்கொடியா முன்னால் ஒரு நாளையில மருத்துவ பெண்மணியா கர்ப்பத்திலே சிசுவளிக்க மருந்தி கொடுத்திருந்தார். சிசுவளித்த பாவத்தினால் நாகக்கண்ணிக்கு பிள்ளை இல்லை. நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஏன் குழந்தை இல்லை என்று கேட்டால் நாகமுடி ராசமன்னன் முன்னாள் ஒரு நென்மத்தில் வனவேடுவனாக காட்டுக்கு வேட்டைக்கு செல்லும் போது விரை மாத சூல்மானை அம்பாரி எய்து கொண்டு விட்டான். அந்த சூல்மானை கொண்ட தோஷம் பிடித்து அந்த நாகராஜனுக்கு பிள்ளை இல்லாமல் போய்விட்டது. நாகக்கண்ணி முன்னாள் ஒரு நாளையில் மருத்துவ பெண்மணியாக பிறந்து கர்ப்பத்திலே சிசுக்களை அளிக்க அவள் கருமருந்து கொடுத்த காரணத்தால் அவளுக்கும் பிள்ளை இல்லாமல் போய்விட்டது என்று விவரத்தை சித்ரகுப்தனையினார் பார்வையிடத்தில் சொன்னபோது கேட்காத பராசக்தி கட்டாயப்படுத்துகின்றாள். அம்மா எப்படி கட்டாயப்படுத்துவானே யாரா? ஐயா ஆயிரம் இருந்தாலோ நாகராஜன் நாகக்கண்ணி நல்ல பேர்களுக்கோ மரட்டுப்பட்டம் நீங்க வேணும், மழலை செல்வம் கிடைக்க வேணும், பட்டம் நீங்க வேணும், பிள்ளை வந்து கிடைக்க வேணும். கட்டாயப்படுத்துவாளா அட்டழகு பார்வதியா? அப்படி கட்டாயப்படுத்தும் போது அரை கண்ட சிவபெருமான் சத்தியமா பார்வதிக்கு சாபம் ஒன்று கொடுத்து விட்டார். என்ன சாபம் என்றால் ஆண்டவனை எதிர்த்தது நாகக்கண்ணி திருவயிற்றில் 8 நல்ல குழந்தையாக நீ போய்தான் பிறப்பாய் என்றார். நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளை விரம் கொடுக்க முடியாது என்று சொல்லியும் இந்த பார்வதி கட்டாயப்படுத்திய காரணத்திற்காக ஆங்கார கோலம் கொண்ட ஆண்டவன் சிவபெருமான் அடியே பார்வதி என்னை எதிர்த்து பேசிய காரணத்திற்காக
நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கு நீதான் போய் 8 பிள்ளையாக பிறக்க வேண்டும். பார்வதிக்கு பகவான் சாபம் கொடுத்தவுடனே பயத்திலே பார்வதவாதி ஏழை யாரை இழைக்கின்றால் தெரியுமா? அண்ணனான கோபால கண்ணனை இழைக்கின்றாள். அம்பிகை எப்படி அழைப்பாளையானால் நாராயண நமோ நாராயண நாராயண நமோ நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண சம்பு நாராயண ஐயா பார்க்கடலில் பள்ளி கொண்டவர பச்சை மாலே நமோ நாராயண அலைகடலில் பள்ளி கொண்டவர அச்சோதனே நமோ நாராயண கூட நீங்க ஒன்ன பொறக்கலையா உண்டு பாலி நாம உண்டாலையா நாராயண நமோ நாராயண நாராயண ஹரி ஹரி நாராயண பார்க்கடலில் பள்ளி கொண்ட பச்சை மாந்தகுராமனை அலைகடலிலே பள்ளி கொண்ட அச்சுதன் கோபாலனை நீல நில வண்ணனை மோகன கண்ணனை அம்பிகா பார்வதி அழைத்தவுடனே அச்சுதன் கோபால கண்ணன் தங்கையுடைய சத்தத்தை கேட்டு பெண்ணாக பறந்து வருகின்றார். அப்படி பறந்து வருவாரே ஆனால் அவர் வட்டமிட்டு பறந்து வட்டமிட்டு பறந்தல் ஆயவனோ கோபால ஆயவனோ கோபால கைலாசம் வருவாரா சங்கையோட சத்தம் கேட்டு அமையனான கோபால ஆயன் தங்கை பார்வதியா ஆயன் தங்கை பார்வதியே அண்ணழைத்தான் அழைத்தல மாயன் தங்கை கேட்டபோது என்ன சொல்லுவாரா என்ன சொல்லுவாரா அப்படி கேட்டபோது அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனை பார்வதி அழைத்தவுடனே பார்வதியுடைய கைலாச வாசலில் வந்து பராசக்தி என்னவிதம் சொல்லுகின்றாள்? அண்ணா நாகலோக பட்டணத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளைவரம் கொடுக்குமாறு என் கணவனிடத்திலே கெஞ்சினேன். அதற்காக பகவான் எனக்கு ஒரு சாபத்தை கொடுத்து விட்டான். நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் 8 பிள்ளையாக நான் போய்தான் பிறக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு
விட்ட காரணத்தால் அந்த சாபப்பிடியிலே இருந்து விடுபடுவதற்காக உங்களை அழைத்தேன் என்று சொல்ல இந்த தந்தையாகப்பட்ட பார்வதியிடத்தில் அம்மா பார்வதி அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், அண்ணன் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்ன போது என்ன விதமாக சொல்லுவார் யாரா? எப்படி? அம்மா அண்ணன் நான கோபாலானா அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், எனக்கு தெரியும் அம்மா என்று சொல்லி கண்ணே அபகரித்த இடமாதுதான் வாரகை பட்டணமாய் வாரகை பட்டணத்திலே வாசலினாக பாம்பை பழமுடனே வரவழைத்த மலையை ஒரு மத்தாக வாசலியை சுற்றியல்லோ ஆசிவரே நானாக வருடன் ஒரு மத்தாக மாவின் ஒரு பாலாக அமிர்தம் அது கடையவே அச்சுதனும் மனதில் அச்சுதனும் மனதில் அமிர்தம் அது கரைந்துமாக மது கரையும் போது உலகத்திலே முத்தவளாயான நித்ராதேவி பலமுடனே தம்புரனாவதி கரையும் போது அழகுடைய அகலிகையோ அவனும் அல்லோதான் பிறந்தாய் ஒன்றாவது கரையும் போது அஞ்சு வங்கி பிறந்திடுவார் நான்காவது கரையிலே நான்காவது கரையிலே நல்ல மிருகம் பிறந்திடுவார் அச்சுதன் கோபாலக்கணன் வாசு என்று சொல்லக்கூடிய நாகப்பாம்பிலிருந்து அமிர்தம் அது கிடையக்கூடிய நேரத்தில் முதலாவது அமிர்தத்திலே மூத்தவள் நித்ராதேவி வந்து பிறக்கின்றாள். நித்ராதேவி வெளியில் விட்டால் உலகத்தை உறங்க வைத்து விடுவார் என்று நினைத்து பகவான் நித்ரையை தூக்கி தன் புறம் முதுகிலே உமர்த்திக் கொண்டார். இரண்டாவது கிடையக்கூடிய நேரத்தில் இடையழகு பிடித்த அகலிகை வந்து பிறந்தாள். அவளை கௌதம முனிவருக்கு மனமுடிக்க வேண்டும் என்று ஆண்டவன் அனுப்பி வைத்த நேரத்தில் மூன்றாவது அமிர்தம் கடையக்கூடிய தருணத்தில் நஞ்சு வந்து பிறந்து விட்டது. இந்த நஞ்சமிர்தம் வந்து கடலிலே கலந்தால் கடலில் உள்ள உயிரினங்களுக்கெல்லாம் ஆபத்து என்று நினைத்து பகவான் நஞ்சை உருண்டையாக உருட்டினார். அண்ணாந்து தன்னுடைய திருவாயிலே போட்டு விட்டார். அதை பார்த்த பார்வதா தேவி இந்த விஷ அமிர்தமானது பகவானுடைய கண்டத்திற்கு கீழே இறங்கிவிட்டார், ஆண்டவன் மடிந்து விடுவார் என்று நினைத்து ஓடி வந்த பராசக்தி பகவானுடைய கண்டத்தை எட்டி பிடிக்க விஷமானது பகவானுடைய கண்டத்திற்கு மேல்புறமாக நின்று ஈசனுடைய முகமெல்லாம் நீல நிறமாக மாறிய காரணத்தால் அவருக்கு திருநீலகண்டன் என்று ஒரு பேர் வந்தது. நாலாவது கடையும் பொழுது வந்த நல்ல நிறத்தை எடுத்து மாயவன் கோபாலக்கணன் என்ன செய்தார் தெரியுமா? நல்ல கலசத்திலோ பார்வதியாய் வாசலுக்கு பார்வதியாய் வாசலுக்கு மாயக்கண்ணன் கொண்டு வாரா. சக்தியிட என்ன சொல்லுவார்? நல்ல கடசத்தையும் 40 நாள் மனமந்தாரோ நாகவன்னி தண்ணீரத்திலே
தங்கொடுத்தி அவன் சிறந்த வந்தாளா 49 நாளையில வைகாசி மாதத்தில முதல் வெள்ளிக்கிழமையில மத்தியான மதியம் போல ஒரு நல்ல பிள்ளைக்குத்தான் ஒரு நல்ல பிள்ளைக்குத்தான் பிள்ளை கிடைக்கும் அம்மா நாகராஜன் நாகக்கண்ணிடத்திலே குடும்பு 4வது கொடுத்த நல்ல மிருதம் எடுத்து 8 கலசத்திலே மாய கண்ணன் அடைத்து அம்மா பார்வதி நாகக்கண்ணிடத்து இந்த கலச 8ஐயும் கொடுத்து 40 நாள் ஒரு மண்டலம் அவர்களை தவசிருக்க செல்ல வேண்டும் 41வது நாளையிலே நேரான நேரத்தில் வளரும் வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதத்தில் மத்தியான மதியம் போல சூரியனுடைய வெப்பம் பட்டு 8 கலசம் 8 மணித்து ஒரு பிள்ளைக்கு அவர்களுக்கு 8 பிள்ளை கிடைக்கும் அம்மா அந்த கலசம் 8 மணித்து யார் யார் வந்து வரைக்கின்றார் அம்மா 9வது கலசத்தில் துமாரி அன்பரந்தாவது கலசத்தில் அந்தமாரி அன்பரந்தா 3வது கலசத்தில் கூடாதி அன்பரந்தா 4வது கலசத்தில் செண்பகவல்லி அன்பரந்தா 5வது கலசத்தில் அழகு நாச்சி அன்பரந்தா 6வது கலசத்தில் ஆந்தாரி அன்பரந்தா 7வது கலசத்தில் கனகதுர்க்கை அன்பரந்தா 8வது கலசத்தில் அட்டகாளி அன்பரந்தா திருமுகமா கண்ணழகி ஆயான 8 பேரும் அங்க முகமழகி 1000 கண்ணுடைய ஆயிசக்தி பேருடைய ஆக்கு சொன்னா தப்பாது அறம் கொடுத்தா பொய்க்காது சிங்கமுக தண்டியலாம் இவருடைய பாக்கியமா ஆணைமுக தண்டியலா அரணருடைய பாக்கியமா அக்கலங்க எட்டு வரும் அழகுடனே